ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை மூக்கடலையும் பன்னீரையும் யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு புலாவ் செய்ய போகிறோம். இந்த ரைஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு பன்னீரும் மூக்கடலையும் போட்டு செய்யும்போது சைட் டிஷ் கூட எதுவும் வைக்கணும்னு அவசியம் இருக்காது. இதுவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 லிட்டர் பால் வாங்கி வீட்லேயே பன்னீர் செஞ்சு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பன்னீரில் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இந்த பன்னீரை லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பன்னீரும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூலாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு வேக வச்ச வெள்ளை மூக்கடலை சேர்த்துக்கிறேன். நான் மூக்கடலையை நைட்டே ஊற வச்சு காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த மூக்கடலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசி ஒரு 50% நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்த பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுட்டு அதுக்கு மேலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா தலையும் தூவிட்டு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி போட்டதுக்கப்புறமா மேலே ஒரு வெயிட்டும் வச்சிடுறேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாஸ்மதி அரிசி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை மூக்கடலை பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெசிபியை நம்ம குக்கரில் செய்யணும்னா நம்ம செஞ்ச மாதிரியே அப்படியே செஞ்சுட்டு அரிசி பாதி வெந்து வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கணும்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா பசங்க மீதி வைக்காமல் கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.